சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சபாநாயகரிடம் தனது கோபிச்செட்டிப்பாளையத்தின் எம்எல்ஏ பதவியே ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் கொடுத்துள்ளார். அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருப்பதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவின் தொண்டர்களுக்கு. அது மட்டுமல்ல, அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைய உள்ளதாகவும் அவருக்கு மிக முக்கியமான பதவி தாவேகாவில் கொடுக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம், தாவேகாவை பொறுத்தளவிற்கு மூத்த அரசியல் தலைவர்கள் யாரும் இல்லை. மேலும் அரசியல் சுற்றுப்பயணத்தை பொறுத்தளவிற்கு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கே அடிப்படை வசதிகள் அனைத்தையும் கொடுத்தவர் செங்கோட்டையன் அவர்கள்தான். தற்பொழுது செங்கோட்டையனின் அருமை தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார். இதனைத் தொடர்ந்து அதிமுகவில் அடுத்தடுத்த உட்கட்சி மோதலும் நடைபெறும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுகவில் ஒவ்வொருவரையும் கட்சியிலிருந்து நீக்குவது எடப்பாடியின் தனிப்பட்ட சுயநலத்திற்காக மட்டும்தானே தவிர அதிமுக வெற்றியடைவதற்கான வழியை செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக பெற முடியாது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே இந்த முடிவுகளையும் மேற்கொண்டு வருகிறார். மேலும் அதிமுகவின் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் அடுத்து விஜய் அவர்களது வீட்டிற்கு சென்று சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது பதவி பறிக்கப்பட்டுள்ளது. எம்எல்ஏ பதவியை தானாக முன்வந்து ராஜினாமா செய்துள்ளார். செங்கோட்டையன் அவர்களது இந்த முடிவு சரியானதா என்பதை ஒவ்வொரு தொண்டர்களும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏனென்றால் அதிமுகவில் தற்பொழுது சொல்லும் அளவிற்கு செயல்பாடுகள் இல்லை. தொண்டர்களும் ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறார்கள். செங்கோட்டையன் அவர்களது எம்எல்ஏ பதவி ராஜினாமானது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா, செங்கோட்டையன் எடுத்த முடிவு சரியானதா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.